ஹாய் கங்கா கிச்சன் வாங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு லட்டு தாங்க செய்ய போகிறோம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது கேழ்வரகு மாவுங்க. இது சிமிலின்னு சொல்லுவோம். கேழ்வரகு மாவு இப்போ நம்ம ஒரு கிலோ நிறைய எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 4 அடை தட்டிக்கலாம். அது பாருங்கள், எள், இது கருப்பு எள் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 250 கிராமு. இப்போ வெல்லம் கொஞ்சம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எள்ளு ஃபஸ்ட்டு வறுத்துடுவோம். ஆனால் எள்ளு தீயாமல் வறுக்கணும். பாருங்கள், நான் உடச்சி காட்டுறேன். நல்லா பாருங்கள், நல்லா வந்துச்சு. அது அப்போ தான் நம்ம கையில் தொட்டோன்னா மாவு மாரி வரும். இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். இதை நல்லா ஆறினோன்னு தான் அரைக்கணும். தீ விடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ மாவு எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கூட உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு தான் பிசையணும். நம்ம ஸ்வீட்டாக செஞ்சால் கூட உப்பு போடணுங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு போட்டுக்கணும். இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குங்க. அப்போல்லாம் நாகசக்தி நாகசக்தின்னு வாங்கல. அப்போ அந்த அம்மன் சாமி கும்பிட்டு சொல்ல இந்த சிமிலி தான் எங்கள் அம்மாலாம் செஞ்சு எடுத்துன்னு போவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது அப்போல்லாம் அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சிமிலியே நாங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம தட்டிடுவோம். தோசைகள் காஞ்சி நிற்குது, அப்படியே தட்டி போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் இது. இந்த அடிக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நெய்யை விட நல்லெண்ணெய் நல்லது. இப்போ எல்லாரையும் தட்டியாச்சு. இது காஞ்சோன்னா நம்ம பொடிசாக கட் பண்ணிடுறேன். பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம சூடு கைப்படும், சூடாரோன்னு புட்டு வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எள்ளை பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேழ்வரகு அடையை பொடி பண்ணிக்கலாம். எள் பொடி பண்ணி வச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம கொஞ்சமானா மொத்தமாக ஒன்றா கூட அரைச்சிக்கலாம். நல்லா தான் இருக்கும். இப்போ நிறைய போட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இப்போ இதையும் அரைச்சின்னு வந்துடலாம் அடையை. இப்போ இதை வச்சுட்டு இன்னொன்றில் நம்ம வெல்லம் போட்டு அரைச்சிடுவோம். அப்புறம் மொத்தமாக பிசைஞ்சிக்கலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட வெல்லம் போட்டுடலாம். இவங்க எல்லா வெல்லத்தையும் ஒன்றா போட்டுடலாம். அவ்வளோதான், எல்லா வெல்லமும் ஒன்றா போட்டாச்சு. இப்போ அரைச்சிக்கினேன். வெல்லம் போட்டதுனால கொஞ்சம் சிக்குது. நம்ம எல்லாம் ஒன்றா பிசைஞ்சால் சரியாக போயிடுது. ஏற்கனவே எள்ளு பொடி பண்ணி வச்சுருக்கோம். எல்லாம் ஒன்றா போட்டோம்னா பிசைஞ்சிக்கலாம். அப்போல்லாம் உரலில் தட்டுவாங்க. எல்லாம் ஒன்றா போட்டு தட்டி எடுத்துப்பாங்க. அப்போல்லாம் உலக்கி வச்சு நாங்கள்லாம் இடிச்சிங்க அடைப்போம். ஒரு நாள் அவங்க இது இடிச்சு எடுக்க. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ எப்படி வாசனை தூக்குது. இப்போ சட்டுன்னு செஞ்சுட்டேன். அப்போல்லாம் நாங்கள் ஒரு நாள் அவன் இதை செய்ய. அவ்வளோதாங்க. எள் அந்த வெல்லம் எல்லாம் மிக்ஸ் அப்போ கரெக்டாக இருக்கணும். முடிஞ்சிச்சு. கொஞ்சம் நல்லா அது மசாஜ் மாதிரி பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். படம் வாசனை தூக்குதுங்க. அதுதான் கடகன்னு லட்டு பிடிச்சி வச்சுட்டேன். தினம் ஒரு உண்டை சாப்பிட்டுக்கலாம். அது பசங்க ஈவினிங்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். காலையில் தூக்கி எஞ்சிட்டு ஒரு லட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்குது. ஏன்னா எள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ராகி மாவு நல்லது. பாருங்கள், இதேமாரி உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. இருங்க, இந்த லட்டு நான் பிடிச்சி காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ சாப்பிட்டா வருது பாருங்களா. அவ்வளோதாங்க. நம்ம நல்லா பிசையணும். அதை அப்போல்லாம் உரலில் தட்டுவோம். இப்போ அப்படி கிடையாது. எல்லாம் மிக்சியில் எடுத்து சாப்பிட்டா வந்துது பாருங்கள். அவ்வளோதாங்க. இது தினம் நம்ம சாப்பிட்லாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். பசங்க இப்போ எல்லாம் லீவ் டைமில் இருக்கிற குழந்தைங்களா செஞ்சு கொடுங்க. இது பிடிச்சி வச்சிடுறேன் நான். அவ்வளோதாங்க. இதேமாரி நீங்களாம் செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.